பார்க்குறது ஃபஸ்ட்டு ரெண்டாம் வைத்தி. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ். ஓகே, இதில் என்னடா இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. சொல்கிறேன், என்னது ஃப்ரீ ஃபயர் இந்தியா ஹஸ் டன் இன் விர்ச்சுவல் வேர்ல்ட் அண்ட் நாட் பேசிக் ஆன் த இதை கொஞ்சம் தள்ளி விடு. தெரில, சரி அதை விடுங்க. மைன்கிராஃப்ட் போட்டதுக்கு லைக்ஸ் வந்துடுச்சு, ஆனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் லைக். இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இது எனக்கு ஆட தெரியாது. இப்போ நம்ம சில்ட்ரன்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ஒரு கிங்கு, ஆனால் மைன்கிராஃப்ட்லேயும் ஒரு கிங்கு. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ஒரு பாட்டு பார்த்தீங்களா, யார் சாமினிங்கிற மாதிரி கண்ணாடியை போட்டு போட முன்னாக்கு டான்ஸ் ஆடிட்டு நின்றுருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் நம்ம. இவனை நம்ம ஒரு கிராண்ட் மாஸ்டர் பிளேயரை மாற்றணும். அது இந்த வீடியோவில் இல்லை, இன்னும் போக போக வர நிறையா வீடியோவில். போய் பாருங்கள், ஃப்ரீ ஃபயர் இந்தியா ஸ்டாண்ட் விர்ச்சுவல் வேர்ல்ட் அப்படின்னு வந்துருச்சு. எனக்கு இந்த கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் வரமாட்டேங்குது. என்ன அதுக்குள்ளே 3, 2, 1 ஐயோ இறங்க போகிறோம். நெக்ஸ்ட்ரா மேப்பா. ஆனால் ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் விளையாண்டுருக்கேன், ஆனால் பிசியில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இல்லை, கொஞ்சம் டைம் விளையாண்டுருக்கேன். அதெல்லாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது விளையாண்டது. இதெல்லாம் இப்போல்லாம் நான் விளையாடுறது இல்லை, ஆனால் இப்போ கொஞ்சம் நியூவாக விளையாட ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே இறங்கலாம், இங்கே தான் நான் நிறைய கன்ஸ் எடுத்திருக்கேன் நிறையா டைம். ஆனால் இங்கே எந்த டைம் இறங்கி பார்க்கலாம். என்னது எஃப்எம்க்குனா டைவு, திருப்பி எஃப்எம்க்குனா போ. என்னமோ இந்த மேட்ச்சில் பூயா அடிக்காமல் நான் போகிறதில்ல. நான் பூயாவா இல்லை உங்களுக்கு பூயாவான்னு பார்த்துடலாம். நான் போய் அடிக்காட்டி அவ்வளோதான். நான் போய் அடித்தா சூப்பர் தான். இப்போ இங்கேயே இறங்கிடுறா. இறங்க சொன்னோன்னே இறங்கிட்டான். சரி போய் பாக்ஸு எடு. இது என்ன பாக்ஸு, என்னமோ மெடிக்கேட் இருக்குது, அதையாவது போய் எடுறா, அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா நம்மளே யாரையும் அடிக்க போகிறதில்ல. போய் சும்மா நின்று ஐயோ அண்ணா என்னை விட்டுருங்க பேசி தீர்த்துக்கலான்னு தான் சொல்ல போகிறோம். பூயா அடிச்சிடணும். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஐயோ எனிமி எங்கேயோ பார்த்தோமா. நல்ல ஒரு ஃப்ரீ ஃபயர் பாட்டு பார்த்தீங்களா, ஜம்ப் பண்ணி திருப்பி அந்த இடத்துக்கு வரேன். அது என்னது, எஃப்எஃப் டோக்கனு. இந்த இடத்த நம்ம என்ன வேணால் வாங்கிக்கலாம். உங்களுக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும், ஏன்னா நிறைய பேர் மைன்கிராஃப்டோட ஃப்ரீ ஃபயர் ஆடுறீங்க. இப்போ இந்த எனிமி நான் அடிச்சிட்டேன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடிக்க முடியுதான்னு. எஸ்கேப் ஆயிடாதுடா ராசா. இந்த ஓடுறான். உன் கதை முடிஞ்சு சாட். போ. அதுக்குள்ளே லைக்கை போட்டேன். ஏன்னா லூஸாக இருப்பானுங்களே இவனுங்கெல்லாம். பார்க்குறவனு எல்லாருக்கும் இந்த லைக்கை மட்டும் தட்டி விட்டுறது ஆடுறது இல்லை, ஆனால் இந்த பெருசாக இந்த லைக்கை தட்டி விட்டுறது. அதுக்கப்புறம் நான் இன்னொருத்தனும் பார்த்தேன், அவனை காணாம். இதை அடிக்கிறான் பாருங்க, அங்கேருந்து அடிக்கிறான். பின்னாடி பாகுபலி ஸ்டைலில் அடிக்காத, சரி கட்டப்பா ஸ்டைலில் அடிக்காத, ஒழுங்க என் நேரில் வந்து அடி ப்ளீஸ், என் நேரில் வந்து அடி ப்ளீஸ். பயமாக இருக்கு, அடிச்சிடாத. நிறையா நினச்சாங்க கைஸ், ஒரு டிஸ்டர்பன்ஸ் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி ஓகே. என்ன நடந்துச்சு, ஒன்றும் நடக்கலை. என்ன இப்போ இது ஆடியோ இன்புட்டு. இவனுக்கு பாருங்கள், ஒரு ஹெட்ஷாட் தான் வச்சான். போ லூசு பையன், நான் எவ்வளோ கிட்ட இருக்கேன். நானாக இருந்தால் ஸ்கோப் போட்டு ஒரே ஹெட்ஷாட் இறக்கியிருப்பேன். இவன் என்னடானா சும்மா விட்டுட்டு கிடக்குறான். ஒரே அடியில் இவனெல்லாம் முடிக்க வேண்டியது. இவன் யாரா, அதே மாதிரி இன்னொரு பாட்டு. எத்தனை பேரா வருவீங்க? ஸோ ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், இந்த வீடியோவில் எப்போயாவது இருக்க 999 போனுச்சான்னு, அதாவது 999 இல்லாட்டி நோ நெட்ஒர்க் போயிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வீடியோ நடுவில் இருக்க ஹேங் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுதான் நான் கவனிக்க முடியல. ஏன்னா எனக்கு அது தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கே தெரியும், ஃபிலிம் ஆரால் நீங்கள் எடிட் பண்ணுறீங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஆடியோ குடிக்கும் போது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஆடியோ கொடுக்கும்போது அந்த பிக்சரோட ஸ்பேஸை பார்க்கவே முடியாது. என்னது இப்போ நெட்ஒர்க் எத்தனையில் இருக்குது, 3லலாம் நெட்ஒர்க் இருக்குமா?
என்ன அது 55? கண்டுபிடிச்சிட்டேன். அப்பா கண்ணே எரியுது. இப்போ என்கிட்ட 700 எஃப்எஃப் டோக்கன் இருக்குது. நேராக பைப்பில் போய் எதையாவது பைப் பண்ணிடணும். வேறு வழி இல்லையேடா. இங்கே கண்ணு இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரில. இங்கேயே இருக்குது பைப் பிளேஸு. அதை விட்டுட்டு இப்போ எத்தனை தூரம் சுற்ற முடியுமோ அத்தனை தூரம் சுற்றிட்டு வந்தால் இந்த பைப் பிளேஸே பார்ப்பேன். கார் எடுக்க போகிறேன். கார் ஓட்ட தெரியாமல் நான் என்னென்னலாம் பண்ணுவேன் தெரியுமா? உண்மையிலேயே ஃப்ரீ ஃபயரில் கார் ஓட்டுறது உண்மையிலேயே ஒரு சேலஞ்சு தான். ரொம்ப கஷ்டம் பாருங்க. எனக்கு இந்த வீடியோ போடும்போது நிறைய டைம் இந்த மாதிரி இப்படி உக்காந்துக்கிறான். என்ன தான் அர்ஜென்ட்டுன்னு தெரில, உக்காந்துடுறான் இவன். என்ன அர்ஜென்ட்டாக இருக்கு? ஆக்சுவலி சிஎம்முக்குனா தான் உக்காருவான். ஆனால் என்னமோ அர்ஜென்ட்டாகிட்ருக்கான், உக்காந்துக்கிட்டே இருக்கான். ஃபோனில் விளாடும் போது எனக்கு டச்சு பிடிச்சிருக்கு. ஆனால் இது கம்ப்யூட்டரை கீபோர்டு சுத்தமாக பிடிக்கல. இப்போ ஆடியோ 1, வீடியோ 1, வாய்ஸ் 1, அன்லாக்டு, சவுண்டு கம்மி, வீடியோக்கு அதிகம். பார்த்துருக்கீங்களா என் மைக்கு எப்படிப்பட்டதுன்னு? இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸில் காமிக்கிறேன். இப்போ போட போகிற ஷார்ட்ஸில் இங்கே மைண்ட் கிராஃப்ட்டுன்னு என் டேபிளில் நான் ஒட்டியிருக்கேன். ஆனால் நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறேன்ல, அதனால் ப்ளஸ் இங்கே எக்ஸ்போர்ட்டு ஃப்ரீ ஃபயர் லோகோ அந்த மாதிரி ஓட்ட போகிறேன். எப்படி ஐயா சூப்பரா? இந்தா இப்போ என்ன 800 900 டோக்கன்ஸ். என்ன தாஜ்மஹால்லாம் தெரியுது? சும்மா தான் சொன்னேன், அது எங்கள் டிவியில். ஓகே, நான் என்ன புதுசாக ஃப்ரீ ஃபயர் விளையாடுறேன்னா, நேற்று தான் எங்கள் வீட்டுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் வந்துச்சு. அது என்னென்னு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். 2 ஷார்ட்ஸ் உங்களுக்கு வரும். அது இந்த வீடியோவுக்காக 2 ஷார்ட்ஸ். என்ன சந்தோஷமான வீடியோன்னா, நான் ஃப்ரீ ஃபயர் எதில் ஆடுறேன்? பிசியில் ஃப்ரீ ஃபயர் விளாடணுன்னா என்ன வேணும்? நெட்டு. எவ்வளோ ஹிண்ட் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே நான் ஷார்ட்ஸில் தான் கொடுப்பேன். ஷார்ட்ஸ்லேயே காமிக்கிறேன். க்ளோவால் எடுக்க முடியுமா? எடுத்துக்கலாம். க்ளோவால் என்ன எடுத்துப்போம். எதையாவது சீக்கிரம் எடுத்துகிட்டு வாடா. எனிமீஸ்லாம் உனக்காக காத்துட்ருப்பாங்க பார்த்தியா? இன்னும் 19 பேர் தான் லைவு. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒத்த வீடியோ மட்டும்தான் வீடியோவாக போடுவேன். இதுக்கு மேலே இந்த ஃப்ரீ ஃபயர் கேமை டச் பண்ண மாட்டேன்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. பிஆரில் ரேங்க் ஏற்றணுங்க. ரேங்க்கு இன்னும் நான் ரேங்க்குக்கு போகக்கூட இல்லை. பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் லெவல் 2 வந்திருக்கேன். லெவல் 1லேருந்து லெவல் 2. லெவல் 12 போனால் தான் உங்களுக்கே தெரியும் பிஆர் சிஎஸ்லாம் அன்லாக் ஆகும்னு. எனக்கு அதெல்லாம் அன்லாக் ஆனாதானே. சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். லோன் உல்ஃப் நல்லா கேட்டுக்கோங்க. லோன் உல்ஃப் இருக்குல்ல ஃப்ரீ ஃபயரில், அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க? யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இல்லாட்டி கூகுளில் பார்த்துட்டு வந்தாவது கமெண்டில் சொல்லுங்கள். கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும். உண்மையிலே தான்ப்பா, நான் கொடுக்க மாட்டேன், வேறு யாராவது உங்களுக்கு கொடுப்பாங்க. வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக கமெண்டில் சொல்லிட்டு என் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும். உண்மையிலே பெரிய கிஃப்ட், அதுவும் சின்னதில்லை. பண்ண உடனே கிடைக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காதீங்க. ஒரு வாரம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடச்சிரும். வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போ நான் என் மைக் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ண போகிறேன். டிங். ஆஃப் பண்ணி ஆன் பண்ண நல்லா தான் இருக்குது. ஆனால் எப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி திருப்பி ஆன் பண்ணும்போது வாய்ஸ் கட் ஆனிச்சில எப்படி? இப்போ இங்கே இருக்கிற வைப் பிளேஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே என் மண்டையே வெடிச்சிடும். கண்டுபிடிச்சிட்டேனா? சரி, பை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு எனிமி பார்த்து என்ன அடி அடிக்கிறான். அடே என் மேலாம் ஹெட்ஷாட்டு. ஹெட் ஹண்டர் ஆனால் அதெல்லாம் வேணும்னா லெவல் 12 தாண்டிட்டு சொல்கிறா. அங்கே ஒருத்தன் இருக்கிறான். அண்டா இங்கே
இங்கே தான். எங்கடா? ஏய் எங்கடா? ஏய் 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 ரெட்மி இது பார்க்க அந்த ஓடுவாங்கள்ல போட்டேன் ஒரு 250. வரைக்கும் ஃபோனில் விளாடும் போது இந்த ஒரு டப்பா மாதிரி ஒன்று இருக்கும்ல, குச்சி டப்பா மாதிரி, அதை சாப்பிட்டா நம்மளுக்கு ஹெல்த் 200லேருந்து 210 அந்த மாதிரி ஏறும்ல, அந்த மாதிரி ஃபோன் தெரியுமா? 7 மில்லியன் வச்சு மண்டைக்கே இறக்கணும். ஆனால் ஒன்றுமே ஆகலை. ஐயோ சாரி கைஸ், இதெல்லாம் சொல்லும் போது நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டேன். என்னடா கை கொஞ்சம் வசதியாக இருக்கேன்னு இப்படி பண்ணிட்டா இதெல்லாம் முடிஞ்சு. சரி, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்காது, அது சொல்கிறேன். இந்த ஒரு பெட்டி மாதிரி இருக்கும்ல, அந்த பெட்டியை நம்ம கூட அப்படியே சுற்றினோன்னா நம்மளுக்கு ஹெச்பி 200லேருந்து 210 ஏறும்ல, அந்த பாக்ஸ் எங்கள் அண்ணா இருக்காங்களே நிறைய எடுத்து 315 வரைக்கும் ஹெச்பியை போக்கியிருக்காங்க. நானும் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் அதுக்கு அந்த பெட்டி கிடைக்கணுமே. எங்களோட அண்ணா பார்த்தீங்கன்னா இப்போ P.Luka777 ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்க. அந்த யூடியூப் சேனல் நான் பிளாக் பண்ணிட்டு என் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். எங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் இருக்கும்போது எந்த ரேங்க்குன்னு தெரில, ஐ திங்க் டைமண்ட் 2ன்னு. ஆனால் இப்போ எங்கள் அண்ணா மாஸ்டர். அதை விடுங்க, எங்கள் அண்ணா மாஸ்டரில் இருந்தாங்க. 10th எங்கள் அண்ணனுக்கு ஆரம்பித்த அடுத்த நாளே எங்கள் அண்ணா ரேங்க் அப்படியே கம்மிப்பாயிட்டார வந்து இன்றைக்கி எங்கள் அண்ணா பிரான்ச் 1 கண்டுபிடிச்சிட்டேன். பார்த்தீங்களா எப்படி? இங்கே தான் போயிருக்கு 999 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 999 ஸ்ட்ரக் ஆகிருக்கும். எங்கள் அண்ணா இப்போ பிரான்ச் 2ல் இருக்காங்க. ஒரு எனிமி பார்த்துருக்கான், என்னடா பிரான்ச் 2 பிளேயர்கிட்டலாம் ரெட் ஆட் இருக்குதுன்னு. எங்கள் அண்ணா ஃபஸ்ட்டு லைட்டில் இருந்து ஆடுறாங்க. எங்கள் அண்ணா ஐடி பேர் சொல்லணுன்னா நீங்கள்லாம் சப்ஸ்கிரைபு லைக் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு ஒரு ரெட் ஆர்ட் போட்டுருணும் அடையாளத்துக்கு. ஒரு 100 ரெட் ஆர்ட்டுக்கு மேலே வந்துருச்சுன்னா தான் நான் எங்கள் அண்ணன் ஐடி சொல்லுவேன். என் ஐடி என்ன தெரியுமா? ஹாய் மிஸ்டர் ஒய்டி. பின்ன மிஸ்டர் அண்டம் ஒய்டின்னு வச்சாலும் வரல, மிஸ்டர் அண்டம் ஒய்டின்னு வச்சும் வரல, ஐஎம் த அண்டம்னு வச்சேன் வரல. எல்லா பேரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அதுக்குள்ளே போய் அடிச்சிட்டோம் பேசிகிட்டு இருக்கும்போது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைபு எல்லாம் பண்ணி விட்ருங்க. வீடியோக்குள்ளே இனிமேல் இந்த மாதிரி வீடியோ வரணும்னா சப்ஸ்கிரைப். பை.